அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் என்று மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி நேசர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாள். மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியாகிய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமியில் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலம் முடியும் வரை இயேசு கிறிஸ்துவோடு மகிமையில் இருக்கின்றனர். இந்த வேளையில்தான் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி தன் நேசர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் என்கிறாள். இதன் ஆவிக்குரிய ரகசியம் என்ன? திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் என்கிறாளே, திராட்சை தோட்டங்கள் என்று எதை குறிப்பிடுகிறாள்? பூமியில் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி இருந்தபோது தன் நேசர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானோரோடு இணைந்து வேலை செய்த தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய உலகளாவிய பரிசுத்தவான்கள் கூடும் சபையை குறிப்பிடுகிறது என்பதை உன்னதப்பட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன்னதப்பட்டு 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16ஆம் வசனங்கள், 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், இவைகள் மூலமாக பல செய்திகள் மூலமாக தியானித்தோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் என்று மறுரூபமாக்கப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி நேசர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறாள். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றால் என்ன அர்த்தம்? திராட்சை கொடி என்பது பரிசுத்த வேதாகமத்தின்படி யூதர்களை குறிப்பிடுகிறது. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் சொன்னபடி உலகை 7 வருடம் ஆளுவதற்கு வந்த அந்தி கிறிஸ்துவோடு யூதர்கள் உடன்படிக்கை செய்து அவனை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் அந்தி கிறிஸ்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தன்னையே தேவனாக ஆலயத்தில் உயர்த்தி தேவத்துவங்களை எதிர்த்து நின்று எல்லாவற்றிலும் தன்னை உயர்த்தி நிற்பதை கண்ட யூதர்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி 3.5 வருடங்களுக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்டு சகரியா 12ஆம் அதிகாரம் 10 முதல் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிறபடி தாங்கள் கொல்கதா மலையில் சிலுவையில் அறைந்து குத்தி போட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரே மேசியா, நாம் அறியாதிருந்த அவரே மேசியா, தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து புலம்புவார்கள். அப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து சகரியா 13ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களின்படி யூதர்களை கொல்ல ஆரம்பிப்பார். இந்த யூதர்களின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதைத்தான் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி நேசர் இயேசு கிறிஸ்துவிடம் திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ அதை பார்ப்போம் என்பதாக சொல்லுகிறாள். மாதளஞ்செடி கைவிடப்பட்ட கிறிஸ்தவ சபையை திருஷ்டாந்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்தி கிறிஸ்துவால் பல உபத்திரவங்களுக்குள்ளாகி இரத்த சாட்சியாக மரித்து உயிர்த்தெழுகிறவர்கள். இதையே மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் என்று நேசர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறாள். இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிகாலையில் நடப்பதாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனத்தில் மறுரூபமாக்கப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறாள். அதிகாலை என்றால் அதன் கால அளவு எதை காண்பிக்கிறது? இரவின் 4ஆம் ஜாமத்தில், அதாவது 4ஆம் ஜாமம் ஆரம்பிக்கும் அதிகாலை வேளையாகிய 3 மணி அளவில் தோன்றும் அருணோதயம் என்ற விடிவெள்ளிக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு
எடுத்துக்கொள்ளப்படுகிறாள் என்பதை உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் மூலமாக 695ஆம் செய்தியில் தியானித்தோம். அந்த அருணோதயம் என்ற விடிவெள்ளி தோன்றினவுடன், அதாவது மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன், இந்த உலகில் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலம் ஆரம்பமாகிறது. இந்த 7 வருட உபத்திரவ காலம் அதிகாலை வேளையாகிய 3ஆம் மணி நேரம் முதல் 6ஆம் மணி நேரம் ஆரம்பமாவதற்கு சற்று முன்பு வரை நீடித்திருக்கும். அதிகாலை முடிவதற்கு சற்று முன் பூமியில் இயேசு கிறிஸ்துவின் வருகை நிறைவடைந்து 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும். இதை அறிந்துதான் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி நேசர் இயேசு கிறிஸ்துவிடம், அதிகாலை ஆயிற்று, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் சம்பாதித்த ஆத்துமாக்களும் நேசர் இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தமானது. அந்த கனிகளின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்பதாக சொல்லுகிறாள். நாம் நமக்குள் இருக்கும் இந்த ஆத்தும பாரத்தையும், அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் செய்யும் வேலைகள் என்ன என்பதையும் தேவ சமூகத்தில் கவனிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.